வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 12 இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் யூனிட் 11 உடைய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம நேமிங் ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மன் ரிடக்ஷன் இருக்குது. இதில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா அசிட்டல் குளோரைடை பலாடியம் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் போட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிடக்ஷன் பண்ண போகிறாங்க. அப்படி ரிடக்ஷன் பண்ணாங்கன்னா நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது அசிட்டால்டிகேட் ஃபார்ம் ஆகுது. இதில் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேரியம் சல்ஃபேட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரோல் வந்து என்னன்னா இட் இஸ் ஆக்ட் அஸ் த கேட்டலிட்டிக் பாய்சனாக இது ஆக்ட் ஆகுது. இது ஒரு இன்டீரியல் ஒன் வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஸ்மன் ரிடக்ஷன் மூலமாக நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா ஃபார்மால்டிகைடையும் கீட்டோனையும் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது கூடுதல் தவிர நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் ஃபார்மால்டிகைட் அண்ட் கீட்டோன் கேனாட் ப்ரிப்பேர்டு பை திஸ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பேரியம் சல்ஃபேட் என்னவா ஆக்ட் ஆகுது, கேட்டலிட்டிக் பாய்சனாக ஆக்ட் ஆகுது. இது இன்டீரியல் ஒன்வேர்டுமா, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீவன் ரியாக்ஷனில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா வாங்க. மெத்தில் சயனைடு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டானம் குளோரைடு பிரசன்ஸ் ஆஃப் HCl வச்சு ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இமீன் ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது? இமீன் ஃபார்ம் ஆகுது. தென் இந்த இமீனை வந்து நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டால்டிகேட் வருது. ஸோ ஸ்டீவன்ஸோடைய ரியாக்ஷனில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா சைனைடில் இருந்து ஆல்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈட்டர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இது என்ன சார் செய்கிறாங்க அப்படின்னா மெத்தில் பென்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொலுவின் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குரோமைல் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுறாங்க. பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை சல்ஃபைடு போட்டோம் அப்படின்னா அந்த குரோமைல் குளோரைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ளே போய் அட்டாச் ஆயிடுது. தென் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பென்சால்டிகேட் கிடைக்குது. சரியா? ஸோ ஈட்டட் ரியாக்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பென்சால்டிகேட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். சார் இதில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா பென்சினை கார்பன் மோனாக்சைடு அண்ட் HCl பிரசன்ஸாக வச்சு அலுமினியம் ட்ரைக்ளோரைடு அண்ட் காப்பர் குளோரைடு வச்சு ரியாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு பென்சால்டிகேட் ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கார்பன் மோனாக்சைடும் HClலும் இந்த ரெண்டும் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன இன்டர்மீடியட் கொடுக்கும்னா ஃபார்மைல் குளோரைடு அப்படின்ற இன்டர்மீடியட் கொடுக்கும். அந்த ஃபார்மைல் குளோரைடு தான் போய் பென்சினோட அட்டாச் ஆகி நமக்கு இங்கே பென்சால்டிகேட்டை தருது. சரியா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் பார்க்க போகிறோம். என்ன சார் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அசைல் குரூப் எது CH3C டபுள் பாண்ட் O அப்படின்ற அந்த குரூப் அசைல் குரூப்பை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பென்சீனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா presence of aluminum chloride and second process hydrolysis பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிட்டோஃபீனோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சினில் இந்த அசைல் குரூப் போய் அட்டாச் ஆயிரும். இதை ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ரியாக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பென்சாயில் குளோரைடில் இந்த பென்சாயில் குரூப் என்ன பண்ண போகுதுன்னா இந்த பென்சினில் போய் அட்டாச் ஆக போகுது. அது எப்படி சார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய Cl தென் இந்த பென்சினில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இது ரெண்டு கம்பைன் ஆகி HCl வெளியே போயிடும். ஸோ அந்த பென்சாயில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த பென்சின் குரூப்பில் வந்து அட்டாச் ஆயிரும். நமக்கு பென்சோஃபீனோன ஃபார்ம் ஆகும். அதாவது ப்ரிப்பரிங் வந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்னா இந்த மெத்தடில் அல்கைல் அரைல் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லாட்டி டை அரைல் கீட்டோனை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்கங்களா கிளைமென்ஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கிளைமென்ஷன் ரிடக்ஷன். சார் இதெல்லாம் சார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா வாங்க. அசிட்டால்டிக் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு ஜிங்க் அண்டு மெர்குரியை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் அதாவது ஈத்தேன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா தங்கம்? இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம ஜிங்க் அமால்கமோட அதான் சொன்னேன் சார் ZnHg தான் ஹீட்டட் வித் ஜிங்க் அமால்கம் அதோட போடும்போது பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடும்போது நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிகேட் அசிட்டால்டிகேட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டோன். ஸோ அல்டிகேட் கீட்டோன் ரெண்டையும் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஜிங்க் அமால்கம் வச்சு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா வி ஹாவ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்மாக எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உல்ஃப் கிருஷ்ணர் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்.
என்ன சார் இந்த ரியாக்ஷன் எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். கவனிங்கம்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அசிட்டால்டிகைட் எடுத்திருக்கோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன் எடுத்திருக்கோம். ஒரு அல்டிகைட் ஒரு கீட்டோன் மேலே பார்த்த மாதிரி தான். மேலே என்ன யூஸ் பண்ணீங்க? ஜிங்க் அமால்கமை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணீங்க. அப்போ இந்த உல்ஃப் கிறிஸ்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணார் அப்படின்னா ஹைட்ரஜனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஹைட்ரஜனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட்ரோ கார்பன் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தட் ரியாக்ஷன் இஸ் நோன் அஸ் உல்ஃப் கிறிஸ்னர் ரிடக்ஷன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ கிளைமன்சன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அல்டிகைடையும் கீட்டோனையும் எடுத்து என்ன பண்ணுறாரு? ரிடக்ஷன் பண்ணுறாரு. ஆனால் ரெடியூசிங் ஏஜென்ட் எதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஜிங்க் அமால்கம் யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாரு. ரெண்டுக்குமே வித்தியாசம் இது மட்டும்தான். சரிங்களா? ஒரு அல்டிகைடையோ இல்லை கீட்டோனையோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எதை கன்வெர்ட் பண்ணுறோம்னா இஸ் கன்வெர்டட் டு இட்ஸ் ஹைட்ரோசோன் which on heating with strong base gives hydrocarbon அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரஜனை வந்து நீங்க ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா அது உல்ஃப் கிறிஸ்னர் ரிடக்ஷன். சரியா தங்கங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதனுடைய மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே லிங்க் இருக்குது, பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் இங்கே என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சிமிலர் ஆல்டிகைட், அதாவது இங்கேயும் அசிட் ஆல்டிகைட் இங்கேயும் அசிட் ஆல்டிகைட், அது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா கண்டென்சேஷன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அசிட்டால்டால், அதாவது ஒரு அல்டிகைட் குரூப்பு ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குல்ல அதான் ஆல்டால். இந்த ஏஎல் வந்து ஏஎல்டி வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அல்டிகைடையும் ஓஎல் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ஆல்கஹாலை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ரெண்டு அல்டிகைட் சிமிலர் அல்டிகைட் வந்து கண்டென்சேஷன் ஆகுது, பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் NaOHல ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டால் கிடைக்கும். இதை வந்து 3-ஹைட்ராக்சி பியூட்டனால் சொல்றாங்க. 2 molecules of an aldehyde or ketone having alpha hydrogen. ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இருக்கணுமா? அதுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கணும். அது என்ன சார் ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னா இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? C டபுள் பாண்ட் OH. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பா கார்பன். அந்த கார்பன் வச்சிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் வந்து என்னதுமா ஆல்பா ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதில் ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். அதை ரெண்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா பீட்டா ஹைட்ராக்சி அல்டிகைடை கொடுக்கும். எப்படி சார் பீட்டான்றீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இது ஃபங்க்ஷனல் குரூப், இது இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்பா கார்பன், செகண்ட் கார்பன் பீட்டா கார்பன், அந்த பீட்டா பொசிஷன் என்ன இருக்கு? OH இருக்கு. அப்ப இது என்ன சொல்றாங்க? பீட்டா ஹைட்ராக்சி அல்டிகைட் கிடைக்கும். அதை வந்து ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பீட்டா ஹைட்ராக்சி கீட்டோன் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அதை கீட்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க ரெண்டாவது ஒரு ரியாக்ஷன் பார்ப்போம். அது என்ன சார் அப்படின்னா கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன். மேலே தான் பார்த்தீங்க என்னதுன்னா ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்துருப்பீங்க. அது என்ன சார் கிராஸ்டு ஆல்டால் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அல்டிகைடும் இன்னொரு அல்டிகைடும் ரெண்டு வேற வேற அல்டிகைட் இடையில் நடக்கிறது இல்லை அப்படின்னா ஒரு அல்டிகைட் இல்லை ஒரு கீட்டோன் இடையில் நடக்கக்கூடியது. இப்படி ரெண்டுக்கு இடையில மாறுபட்ட அல்டிகைட் இல்லை ஒரு கீட்டோன் ஒரு அல்டிகைட் இடையில் நடக்கக்கூடிய கண்டென்சேஷனை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆல்டால் கண்டென்சேஷன் ஆர் மிக்ஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் சொல்றாங்க. இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தான். இங்கே நமக்கு என்ன நடக்குது? ரெண்டும் கம்பைன் ஆகி 3-ஹைட்ராக்சி ப்ரோப்பனால் கிடைக்குது. அடுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4-ஹைட்ராக்சி பியூட்டன் 2-O. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீட்டால் அப்படின்னு சொல்லுவோம். இதை மேலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? OH குரூப் இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னா கீட்டோன் குரூப் இருக்குது. கீட்டோனும் ஆல்கஹால் இருந்தால் அது கீட்டா, ஆல்கஹாலும் அசிட் அல்டிகைடும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்டால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வருது பார்த்தீங்களா இந்த அசிட் ஆல்டால் வருது பார்த்தீங்களா? இட் இஸ் ரெடிலி லூஸ் வாட்டர் அண்ட் கிவ்ஸ் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஸோ இப்படி வரக்கூடிய ஆல்டால் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆல்டால் என்ன பண்ணும் அப்படின்னா வேகமாக தனக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா வாட்டர் மாலிகுல் லூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை கொடுக்கும் அப்படின்றாங்க. சரிங்க சார், இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை கொடுக்கும். சரி, அப்போ இந்த கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா this reaction is not very useful as the product is usually a mixture of all possible condensation product and cannot be separate easily. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய மிக்சடு காம்பவுண்ட் கிடைக்கும், அதை தனியாக பிரிச்செடுக்க முடியாது. அப்போ கிராஸ்டு ஆல்டாலை காட்டிலும் ஆல்டால் கண்டென்சேஷன் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்காக தரப்பட்ட கூடுதல் தகவல்மா. அடுத்து 10th நேமிங் ரியாக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
கிளைன்சன் ஸ்கீமிட் கண்டென்சேஷன் பார்க்க போறோம். இது எதுக்கு சார் அப்படின்னா preparation of unsaturated aldehyde or ketone, preparation of unsaturated aldehyde or ketone ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்றதா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் பண்ணிருக்காங்க அப்படின்னா பென்சால்டிகைட் எடுத்திருக்காங்க, ரியாக்ஷன் வித் அசிட்டால்டிகைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் NaOH போட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் கண்டென்சேஷன். அது கண்டென்சேஷன்னா ரெண்டு மூணு அதாவது சிறு சில விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து பெரிய பார்ட்டிகளா மாத்துறது, அதான் சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் கண்டென்சேஷன் ஆகுது, என்ன ஆகும், வாட்டரா மாறும். அப்ப என்ன அர்த்தம், அந்த வாட்டர் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னா சேர்ந்து வாட்டரா மாறுச்சு. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஆல்டிகைட் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் தரப்போகுது. அதான் கண்டென்சேஷன் சொல்றாங்க. இங்க என்ன சார் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்கன்னா சின்ன ஆல்டிகைட் அப்படி ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே சொன்னேன் இந்த மெத்தட் எதுக்கு அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் அல்டிகைடையோ இல்லை அன்சாச்சுரேட்டட் கீட்டோனையோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் சொன்னோம். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் என்ன ப்ரிப்பேர் ஆகும் பாருங்க. ஒரு பென்சால்ட் எடுத்திருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டோன் எடுத்திருக்காங்க. ரெண்டே ரியாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. ரியாக்ஷன்ஸ் அவர்கிட்ட எழுதி பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் இருக்கும். அடுத்த ரியாக்ஷன், முக்கியமான ரியாக்ஷன் வந்து என்னன்னா கன்னிசாரோ ரியாக்ஷன். இதையும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. எப்படி ஆல்டால் கண்டென்சேஷனுடைய மெக்கானிசம் முக்கியமோ அதே மாதிரி கன்னிசாரோ ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் முக்கியம், நல்லா பார்க்கணும். இங்கே என்ன சார் நடக்க போகுது அப்படின்னா ரெண்டு அல்டிகைடு அதாவது பென்சால்டிகைடு பிரசன்ஸ் ஆஃப் 50% NaOH ரியாக்ட் ஆகும்போது நமக்கு பென்சைல் ஆல்கஹாலையும் அடுத்து என்னமா கொடுக்குது அப்படின்னா சோடியம் பென்சோயேட்டையும் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இது எப்படி சார் அப்படின்னா aldehyde which do not have alpha hydrogen undergo the self oxidation reduction, அதுக்கு பேர் வந்து என்னன்னா disproportionation அப்படின்னு சொல்லுவாங்க, to give a mixture of alcohol and salt of carboxylic acid. இப்போ நம்ம ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆல்டிகைடில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனால் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா do not have alpha hydrogen. நல்லா பாருங்க, இங்கே ஆல்டிகைட் குரூப் இருக்கு, இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்ல என்ன இருக்காது அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆல்டிகைடை கண்டென்சேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்கஹாலும் சோடியம் சால்ட்டும் கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்படிதான் கிடைச்சிருக்கு. எப்படி ஆல்டாலில் பார்த்தோம்ல அதே மாதிரி கன்னிசாரன்லையும் என்ன இருக்குன்னா கிராஸ்டு கன்னிசார ரியாக்ஷன் இருக்கு. ஸோ நார்மல் கன்னிசாரன்றது ரெண்டுமே சேம் ஆல்டிகைடா இருக்கும். கிராஸ்டு கன்னிசாரோன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆல்டிகைடும் டிஃபரெண்ட்டாக இருக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, அற்புதமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பென்சால்டிகைட் ரியாக்ஷன் வித் ஃபார்மால்டிகைட் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சொன்ன மாதிரி என்ன ஒரு ஆல்கஹாலும் ஒரு சோடியம் சால்ட்டும் கிடைக்குது. ஸோ ரெண்டு ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமாக எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன். சார் பெர்கின் ரியாக்ஷன் எதுக்கு சார் அப்படின்னா யூ ஆர் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அன்சாச்சுரேட்டட். பெர்கின் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ பென்சால் எடுத்திருக்காங்க, அசிட் 100 எடுத்திருக்காங்க, பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் அசிட்டேட் போட்டோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிருது. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H இங்கே போயிருது, OH இங்கே போயிருது. நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்க அப்படின்னா சின்னமிக் ஆசிட் அன்சாச்சுரேட். எப்படி சார் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆல்ஃபான்னு என்ன சொல்லிங்க சார் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்டு கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதுக்கு அடுத்த கார்பன் பீட்டா கார்பன். அப்போ பாருங்க ஆல்ஃபா பொசிஷன்லையும் பீட்டா பொசிஷன் ரெண்டு என்ன இருக்கு அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட். சரியா தங்கம்? ரைட், நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்ன சார் அப்படின்னா நவநகல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், நீங்க ரிப்பீட்டடா எழுதி பார்க்கணும் தங்கங்களா. என்ன சார் பண்றாங்க அப்படின்னா ஒரு பென்சால்டிகைட் இருக்கு, ரியாக்ஷன் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலோனிக் ஆசிட் ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. பென்சால்டிகைட் ரியாக்ஷன் வித் மலோனிக் ஆசிட், இங்க ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து O இங்கேருந்து ஹைட்ரஜன் ரெண்டும் போய் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிரும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிடின் ஆக்ட் அஸ் த பேசிக் கேட்டலிஸ்டாக இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. தென் இதை ஹீட் பண்ணும்போது ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அதாவது டி கார்பாக்சிலேஷன் ஆகி நமக்கு சின்னமிக் ஆசிட் தருது. ஸோ இந்த மெத்தடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண தான் பயன்படுது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே 11th லெசன்லேயே பார்த்தது எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் என்னது, ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால் இட் கிவ்ஸ் எஸ்டர். அதான் இங்கே பார்த்துருக்கோம்.
அது ரெண்டுக்கு எதை வேணால் எழுதிக்கலாம். ஸோ எஸ்டரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் 11th லெசன்ல எழுதிக்கலாம், 12th அது பிரச்சனையே கிடையாது. அப்போ எஸ்டர்ன்ற நமக்கு தெரியும், ஒரு ஆல்கஹாலும் கார்பாக்சிலிக் ஆசிட் ரியாக்ட் ஆனால் வரக்கூடியதான் என்னது நமக்கு எஸ்டர். அது வந்திருக்கு, அற்புதமாக வந்திருக்கு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃப்ரூட் ஸ்மெல் வரும், அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னது சார் அப்படின்னா ஹோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன். இப்போ தான் சார் சொன்னேன், டீகார்பாக்சிலேஷன்னா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க, சோடியம் அசிட்டேட் எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆனோடில் ஈத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்குது, கேத்தோடில் Na+ கிடைக்குது. 1-1ல கேட்பாங்கம்மா ஆனோடில் என்ன கிடைக்குது, கேத்தோட என்ன கிடைக்குது, 1-1க்காக படிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினாக வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் கொஸ்டின். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கொஸ்டின். சார் எஸ்டரிஃபிகேஷன் இப்போ தான் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஆசிடும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஒரு ஆல்கஹாலும் ரியாக்டாக வரக்கூடிய இது என்ன சார் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புக் இன்டீரியல் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்க தங்கம், இங்கே ஏற்கனவே ஒரு எஸ்டர் இருக்கு, எத்தில் அசிட்டேட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த எஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை அப்படி ரிமூவ் பண்ணுறோம். எந்த பார்ட் அப்படின்னா ஆல்கஹால்ல இருந்து வந்த பார்ட். இப்போ சார் சொன்னேன், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் ஒரு ஆல்கஹால். இந்த CH3C டபுள் பாண்ட் ஓன்றது அசிடிக் ஆசிட்ல வந்திருக்கக்கூடியது. இந்த C2H5O வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்லேருந்து வரக்கூடியது. ஸோ இந்த ஆல்கஹால் பார்ட்டை இன்னொரு ஆல்கஹால் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதான் சொல்றாங்க, எஸ்டர் ஆஃப் ஆல்கஹால் கேன் ரியாக்ட் வித் another alcohol in the presence of mineral acid to give ester of second alcohol. The interchange of alcohol portion of the ester is termed trans esterification அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஆல்கஹால் போர்ஷன் வெளியே போகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆல்கஹால் போர்ஷன் இன்னொரு ஆல்கஹால் போர்ஷன் உள்ள வரனால இதுக்கு பேரு டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். பாருங்க, அந்த O(C2H5) அப்படியே துண்டா வெளியே போயிட்டு C3H7O உள்ள வந்து பொருந்திரும். இதுதான் டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன். எழுதி பாருமா, அடிக்கடி கேட்பாக்கூடிய கொஸ்டின்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கிளைன்சன் கண்டென்சேஷன். அப்ப இங்கே என்ன பண்ண போதுன்னா 2 காம்பவுண்ட் வந்து சேரப்போகுது. என்னென்ன காம்பவுண்ட் சார் அப்படின்னு பார்க்க போறோம். எத்தில் அசிட்டேட். எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா இங்க இருக்க ஒரு எத்தில் அசிட்டேட், இதுல எத்தில் அசிட்டேட், ரெண்டுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த OC2H5 அப்படின்ற பார்ட் இங்க இருந்த ஹைட்ரஜனை மட்டும் ரியாக்ட் ஆகி என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு எத்தில் ஆல்கஹால் வெளியே போயிடும். ரிமைனிங் பார்ட் அப்படியே சேர்ந்துரும். இதெல்லாம் பாருங்க அப்படின்னா இது நமக்கு பீட்டா கீட்டோ எஸ்டர் கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னா நல்லா பாரு தங்கம், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ரைட். இப்போ பாருங்க, இது கார்பனு, இது ஆல்ஃபா பார்ட்டு, இது வந்து பீட்டா. ஸோ பீட்டா பொசிஷன்ல கீட்டோன் இருக்கனால பீட்டா கீட்டோ எஸ்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆயிருக்கு. சரியா. ஸோ எஸ்டர் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்டர்கோ செல்ஃப் கண்டென்சேஷன். ஸோ எல்லாமே நடந்துருமா சார்? நடக்காது. அந்த எஸ்டருக்கு குறைஞ்சது ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கணும் அப்படின்றாங்க. அதான் இருக்கே. எப்படி சார் பார்த்தீங்கன்னா இதான் என்னது ஃபங்க்ஷனல் குரூப், இது அட்டாச் ஆகி கார்பன் ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் 3 ஹைட்ரஜன் இருக்கு. 1 இருந்தாலே தானா என்ன செல்ஃப் கண்டென்சேஷன் ஆகும்ன்றான். இங்க 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த எஸ்டருக்கு என்ன இருக்கணுமா, ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தா தான் இந்த கிளைன்சன் கண்டென்சேஷன் நடக்கும்ன்றாங்க. இந்த கிளைன்சன் கண்டென்சேஷன் மூலம் நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னன்னா பீட்டா கீட்டோ எஸ்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 19th ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப்மேன் டீகிரடேஷன் பார்க்க போறோம். அப்ப டீகிரேட் ஆகிற என்ன அர்த்தம் அப்படின்னா உடைய போகுது அப்படின்னு தான் அர்த்தம். என்ன சார் நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். To form a primary amine carrying 1 carbon less than the parent amide. ஸோ ஒரு அமைடை தான் எடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம உடைக்க போறோம். ஸோ அமைடு நமக்கு தெரியும் என்னன்னா C டபுள் பாண்ட் ஓல N+2 இருந்தால் அதுக்கு பேர் அமைடு அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ஸ் ஆஃப் புரோமின் அண்ட் KOH போட்டு என்ன பண்றோம், ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அமைடுல இருந்து என்ன கிடைக்குதுன்னா அமீன் கிடைக்குது. நல்லா தெரிஞ்சுக்க, எங்க சொன்ன மாதிரி தான் அந்த அமைடுல இருந்து ஒரு கார்பன் கம்மியாக தான் இருக்கணும். இங்க பாருங்க 1 2 கார்பன் இருக்கு, இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப பேரண்ட்டை காட்டிலும் ஒரு கார்பன் லெஸ்ஸான அமீன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எழுதி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, பென்சோயின் கண்டென்சேஷன். இந்த லெசன்ல மேக்ஸிமம் நிறைய கண்டென்சேஷன் தான் வரும், எல்லாத்தையும் எழுதி பார்த்துங்க. அப்போ என்ன கண்டென்சேஷன் 2 ஒன்றா சேருது. அப்போ பாருங்க, இங்கே ஒரு பென்சால்டிகைடு, இங்கே ஒரு பென்சால்டிகைடு, 2 வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்றாக சேரப்போகுது. அப்படி சேரும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பென்சோயின் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி கீட்டோன் அப்படின்னு சொல்ற இடத்த எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இங்கே பாரியா கீட்டோன், இதான் வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது அட்டாச்சு கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் என்ன இருக்கு OH இருக்கு. அப்போ ஆல்ஃபா ஹைட்ராக்சி
கீட்டோன் ப்ரிப்பேர் ஆகுது, பென்சோயின் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? பிரசன்ஸ் ஆஃப் என்னது ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடு ஹீட் பண்ணிங்கன்னா இந்த 2 பென்சால்டிகைடு என்ன ஆகுதுன்னா கண்டென்சேஷன் ஆகி உங்களுக்கு பென்சோயினை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கணும்னா சிஃப் பேஸ் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். எப்படி சார் அப்படின்னா ஒரு அரோமேட்டிக் ஆல்டிகைடு ரியாக்ஷன் வித் பிரைமரி அமீன் இட் ஃபார்ம்ஸ் சிஃப் பேஸ் பென்சாயில் அனலின். அனலின் வந்து கிடைக்கும். என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பென்சால் எடுத்திருக்காங்க, அனிலின் எடுத்திருக்காங்க, ரெண்டையும் ப்ரெசன்ஸ் ஆஃப் H+, அதாவது ஆசிட் முன்னாடி வைக்கும் பொழுது நமக்கு சிஃப் பேஸ் ஃபார்ம் ஆகுது. ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் சிஃப் பேஸ் கேட்கலாம், இல்லை சிஃப் பேஸ் ரியாக்ஷனே கேட்கலாம். நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டாங்களா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலசைட் கிரீன் டை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மேலசைட் கிரீன் டை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஸோ பென்சால்டிகைடு ரியாக்ஷன் வித் NN டைமெத்தில் அனிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ட் ஆக போகுது. அதாவது ஒரு பென்சால்டிகைடு கண்டென்ஸ் வித் டெர்ஷியரி அரோமேட்டிக் அமீன் லைக், அதான் என்ன அப்படின்னா NN டைமெத்தில் அனிலின். அந்த NN டைமெத்தில் அனிலின் தான் டெர்ஷியரி அமீனுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு. சரிங்களா? ஸோ பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் டு ஃபார்ம் த ட்ரைஃபீனைல் மீத்தேன் டை, அதான் ட்ரைஃபீனைல் மீத்தேன் டை, அதான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரியாக்ஷனை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இந்த மேலசைட் கிரீன் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேட்கலாம். சரிங்களா? திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒரு வட்டம் நீங்கள் பார்த்து படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அடுத்த 13th லெசனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி மாணவ தங்கங்களா.